So today is our 25th session. இன்னையில இருந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கத்துக்க ஆரம்பிக்க போறோம். இதுக்கு முன்னால ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி அண்ட் பூட்ஸ்ட்ராப் 5ல பெர்ஃபெக்ட்டா நம்ம டெவலப் பண்ணிட்டோம். அதுல இன்னும் ஜாவாஸ்கிரிப்டை வச்சு நம்ம எதுவுமே அக்கம்ப்ளிஷ் பண்ணல. ரெஸ்பான்சிவ் மாதிரியும் எதுவும் பண்ணல. ரெஸ்பான்சிவ்னா பேஜை ரீசைஸ் பண்ணாலும் நம்ம பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கிறது. அதுவும் நம்ம வந்து பண்ணல. ஸோ இந்த ரெண்டையும் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிடலாம் அப்படிங்கிறதா வந்து நம்மளோட பிளான். யூஸ்வலா நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் கான்செப்ட்ஸ் அதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு பண்ணுவோம். பட் அதுலயுமே வந்து எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்றப்போ அவங்களால வந்து நம்ம படிச்ச ஃபண்டமெண்டல்ஸை கனெக்ட் பண்ணவே முடியல. லைக் எதுக்காக அந்த ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சோம், இந்த டைம்ல இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு அது தேவை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கனெக்டிங்கா யாருக்குமே வந்து அவ்வளவு ஈஸியா வர்றது இல்லை. தட் இஸ் குவைட் காமன். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் அந்த மாதிரி இல்லாம லைக் தியரிட்டிக்கலா படிச்சுட்டு அதை ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ அதோட ஞாபகம் வராம இருக்கிறத வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டையும் ஒரு சில கேம் டெவலப் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சது. ஓகேவா, ஜாவாஸ்கிரிப்ட் தான் படிக்க போறோம். பட் ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு எப்படி படிக்க போறோம்னா ஒரு கேம் பில்டு பண்ணி நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ கேமிஃபையிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டடி பண்றதுலேயே. ஒரு யூஸ்வலா வந்து ஆப் நிறைய பண்ணலாம், ஆப் மாதிரி கொஞ்சம் பண்ணலாம். பட் அதை தாண்டி ஒரு கேமா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லாஜிக்ஸ் வந்து நிறைய அதுல வரும். அந்த லாஜிக்ஸ் வர்றது மூலமா நம்மளோட ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்மளோட ஸ்கில்லும் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த செஷனை எடுத்துட்டு போகலாம். இன்னும் கம்மிங் ஃபியூ செஷன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 செஷன்ஸாக வந்து இது ஓரியன்டாக தான் இருக்கும். ஒரே ஒரு கேம் தான். அந்த கேமை எப்படி நம்ம ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்ப்போம். ஸோ இது நம்ம பார்க்கறதுக்கு நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம பண்ண போறது வந்து ஒரு புது ப்ராஜெக்ட். அதனால என்னோட கிட்ஹப்ல புது அக்கௌண்ட் வந்து ஒன்று ஓபன் பண்ணிக்கிறேன். புது ரெபாசிட்டரி போறேன். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி தான் இருக்கேன். நியூ ரெபாசிட்டரி கிளிக் பண்ணா பிளஸ் நியூ ரெபாசிட்டரி. இதே ஸ்டெப்ஸ் தான் இப்போ நீங்க ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ பண்றீங்க இல்லையா, அப்போ நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்க அக்கௌண்ட்ல ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். இன்கேஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ரெபாசிட்டரியில அந்த FSD02 அந்த பர்சனல் போர்ட்ஃபோலியோலயே நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து கரெக்ட் கிடையாது. இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் அந்த லிங்க்ல நீங்க ஒன்று சூஸ் பண்ணி இருந்திருப்பீங்கல்ல, அது வந்து இந்த மாதிரி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். அதை திரும்ப க்ளோன் பண்ணி அதுல தான் நீங்க ஒர்க் பண்ணணும். அதுக்கு எனக்கு ஆக்சஸ் கொடுக்கும். எனக்கு எப்படி ஆக்சஸ் கொடுக்க முடியும்? எனக்கு வந்து Fabwave அப்படிங்கிற யூசர் நேமா வந்து உங்க கொலாபரேட்டர்ல ஆட் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் முன்னாடியே இருக்கும் நம்ம வீடியோல எப்படி கொலாபரேட்டர் ஆட் பண்றதுங்கிறதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கும். ஸோ தட் வில் பி யுவர் ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி ஓன்டு பை யூ. FSD03 JS practice அப்படின்னு வைக்கிறேன். பப்ளிக் ரெபாசிட்டரியாக வைக்கிறேன். ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் எல்லாருக்கும் நான் தான் ஆக்சஸ் கொடுக்கணும். யூசர் நேம் எல்லாத்தையும் நாங்கள் சேவ் பண்ணி வச்சிருவோம். எனக்கு இன்னும் அப்துல்லாவோட யூசர் நேம் வரவே இல்லை. அப்துல்லா கௌதம் ரெண்டு பேரும் யூசர் நேமே ஷேர் பண்ணல.
செட்டிங்ஸ்ல போயிட்டு மேனேஜ் ஆக்சஸ் கொடுக்கணும். உங்க ப்ரௌசர்ல ஏற்கனவே நீங்க லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப ஒரு லாகின் பண்ண சொல்லுவோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால. ஓகே, அண்ட் மேனேஜ் ஆக்சஸ்ல இன்வைட் கொலாபரேட்டர். இப்போ என்னோட இன்னொரு ஸ்க்ரீன்ல நான் உங்களோட யூசர் நேம்லாம் வச்சிருக்கேன். அதை காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இனிஷியலா ஜாவா ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு எதுவும் ஒர்க் இருக்காது. அட்லீஸ்ட் இந்த 1 வீக் வந்து நீங்க ஃபாலோ பண்றது மட்டும் தான் உங்களுக்கு வேலையா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட ப்ராஜெக்ட் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வீக் ஜஸ்ட் நீங்க கிளாஸ் மட்டும் ஒழுங்கா அட்டென்ட் பண்ணீங்கனாலே போதும். கௌதம் செல்வகுமாரோட யூசர் நேம் இல்லை, நேமும் இன்னும் கிரெடென்ஷியல் ஷேர் பண்ணோம். யாரோட யூசர் நேம்லாம் இருக்கு, கிட்ஹபோட யூசர் நேம்லாம் இருக்கும், அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன். நீங்க வந்துட்டு எனக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மென்டார் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கும் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிரவீன், நீங்க 2 ரெபாசிட்டரி வச்சுக்கீங்க. பிரவீன் 10 மெக்கிலன். நான் வந்து பிரவீன் 10க்கு தான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்க எல்லாருக்குமே இன்வைட் வந்திருக்கும், இமெயில் வந்திருக்கும். நீங்க வந்து அக்செப்ட் பண்ணோம். தட் இஸ் இன் யுவர் எண்ட். ஜனஸ்ரீ தான் செம்ம ஃபாஸ்டா இருக்காங்க, அதுக்குள்ள இன்வைட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டை நான் என்னோட மிஷின்ல வந்து ஃபர்ஸ்ட் க்ளோன் பண்ணணும். கோடு போறேன், இதை கிளிக் பண்ணிட்டு ட்ராப் டவுன்ல எனக்கு வரும். அதில் HTTPS செலக்ட் ஆகுங்கிறத பார்த்துட்டு காப்பி பண்ணிட்டு யாரும் எதுவும் சொன்னீங்களா? ஸோ இந்த மிஷின்ல இருக்க ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். SD03 ஒரு ஃபோல்டரே வச்சிருக்கேன். நம்மளோட பேட்ச் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக இந்த ஃபோல்டருக்கு வந்துட்டேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு கெட் பாஷ் ஷேர் கொடுக்கலாம். இங்க வந்துட்டு கிட் க்ளோன் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஆர் ஷிஃப்ட் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். FSD03 JS ப்ராக்டிஸ். இது வந்து 03 நான் பை மிஸ்டேக் 02ன்னு போட்டுட்டேன். இஸ் மை மிஸ்டேக். பட் இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணேன், நான் ரெபாசிட்டரி சேஞ்ச் பண்ணலாம். பட் உங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னா நீங்க கொஞ்சம் செட்டிங்ஸ்ல சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். பட் நம்ம அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் 02 வச்சிட்டேன். பட் நீங்க இதை மென்ஷன் பண்ணணும் அவசியமே இல்லை. FSD02 03 அது எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. FSD03JS அண்ட் ஜே டைப் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணதும் எனக்கு ஃபுல்லாமே வந்துருச்சு, ஆட்டோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எல்எஸ் அப்படிங்கிற கமெண்ட் போட்டீங்கன்னா உள்ள என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குங்கிறது வந்து லிஸ்ட் ஆகும். இப்போதைக்கு ரீட்மின்னு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்கு. இதுதான் நான் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் யூஸ் பண்ண போறதே கிடையாது. ஓகேவா? இந்த ரெபாசிட்டரியில நம்ம லேர்ன் பண்ண போறது ஃபுல்லாமே வந்துட்டு அட்லீஸ்ட் இனிஷியல் ஒரு 1 வீக்குக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபுல்லாமே பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட், பியூர் HTML, பியூர் CSS, இந்த 3 தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ இம்பியூர்னு எதுவும் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் இல்லை.
இன்கேஸ் நீங்க ஏதாவது லைப்ரரிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ வந்து அதை வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா பூட் ஸ்ட்ராப்பை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால பூட் ஸ்ட்ராப்போட பெனிஃபிட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டோட கான்செப்ட்ஸ் வச்சு மட்டும்தான் இப்போ வந்து நம்மளோட ப்ராக்டிஸே வச்சுருக்க போகிறோம். அதுலேயும் 99% நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான் இருக்கும் இந்த கேம்ல, வேற எதுவுமே இருக்காது. ஸோ இதை நான் பில்டு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு கிளியர் ரெக்யர்மெண்ட் இருக்கணும். என்னது, என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னால நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. எப்படின்னா ஒரு ஒர்க்கார ஒரு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி திரும்ப ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டோம். அது வந்து ரொம்பவே ஈஸி. நம்ம வந்து யோசிக்கவே வேண்டாம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. என்ன பண்ணணுங்கிறது ஏற்கனவே இருக்கும். அதை எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் யோசிச்சாலே போதும். பட் இந்த ரெக்யர்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னா இப்படிதான் உங்க கம்பெனிலே இருக்கும். என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க வந்து ரெக்யர்மெண்டா சொல்லியிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி இப்படி ஒண்ணு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ப்ரோக்ராமரா எப்படி யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா தான். இங்கதான் வந்து நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக நம்ம என்னென்ன எஃபோர்ட்லாம் போடணுமோ அது எல்லாத்தையும் போட வேண்டியது இருக்கும். இப்பத்துல இருந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா indiabricks.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல ஆப்டிடியூட் வந்து நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து அலோகேட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு இனி உங்களுக்கு ஒரு டாஸ்க் வரும், டெய்லியே வரும். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு இனிஷியேட் பண்ணுவோம் நீங்க நினைச்சுவா, அது வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். 30 மினிட்ஸ் ஃபார் ஆப்டிடியூட். ஒரு கிளாக்ல நீங்க எப்போ வேணா வச்சுக்கலாம். கிளாஸ் 7 ஸ்டார்ட் ஆகுது, 6:30 to 7, அது ஏதோ ஒரு 30 மினிட்ஸ். அந்த டைம் வந்து ஆப்ஸ் மட்டும் தான் படிக்கணும், வேற எதுவுமே படிக்க கூடாது. இது வந்து உங்களோட இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் முன்னாடி சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. இப்போ எங்களோட எய்ம் வந்து கொஞ்சம் பெருசு. லைக் உங்களை அட்லீஸ்ட் ஒரு 20,000 25,000 சேலரிக்காவது பிளேஸ் பண்ணணுங்கிறதா வந்து எங்களோட ஹேபிட்டா வச்சிருக்கோம். ஸோ கம்பெனிஸோட எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கு. லைக் எப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஆப்ஸ்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது ஆக்சுவலாக பெருசுலாம் கிடையாது. ஓரளவுக்கு டீசென்ட் சைஸ் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ அதை நீங்க கோ த்ரூ பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம லாஸ்ட் இன்டர்வியூ டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இட் இஸ் நாட் ஒர்க்கிங். அதனால நம்ம அந்த ப்ரோக்ராமிங் படிக்கிற டைம்லயே சேர்த்து இதையும் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு டீமாக தான் நம்ம படிப்போம். விச் மீன்ஸ் என்னன்னா இன்னைக்கு நீங்க படிக்கிற அந்த 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து மற்ற எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு ஷீட் நாங்கள் ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்க என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க அதுல ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கும். தட் சுபா வில் எக்ஸ்பிளைன் யூ ஆர் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இன் அப்கமிங் கிளாஸஸ். இனிஷியல் அப்டேட் எனிவேஸ் ஷி வில் கிவ் யூ. அதை நீங்க ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க, பெர் டே 30 மினிட்ஸ் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சைட்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன். அது ப்ரோக்ராமிங்கே நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதோட ஆக்சஸும் ஐ வில் கிவ் யூ லிட்டில் லேட்டர். ஓகே, அடுத்தது நம்மளோட ரெக்யர்மெண்ட். நம்ம ரெக்யர்மெண்ட் எங்க எழுதி வைக்க போறோம் அப்படின்னா இந்த readme.mdங்கிற ஃபைல்ல தான் எழுதி வைக்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட விஷுவல் ஸ்டுடியோல ஓபன் பண்ணணும். ஸோ நம்ம பண்ண போற கேம் என்ன அப்படின்னா, இப்போ ரெக்யர்மெண்ட் வந்து நான் புதுசா ஒன்று எழுதி அதுக்கப்புறம் அதை நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இட் வில் பி வெரி டஃப். அதுக்கு பதிலாக நம்ம தெரிஞ்ச ஒரு கேமையே நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா, ஓகே, நம்ம தெரிஞ்ச ஒரு கேமே நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெக்யர்மெண்ட் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ரெக்யர்மெண்ட்ங்கிறது நம்ம விளையாடுங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு கேம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு கேம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம காம்ப்ளெக்ஸா போய்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ சிம்பிளான கேம் என்ன அப்படின்னா ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்னேக் அண்ட் லேடர்.
கேள்விப்படலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாத்துல இதான் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர். இதுல வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே குறைச்சிருவோம். மிஷின் கூட தான் விளாடுற மாதிரி இருக்கும். ஒரு பர்சனும் மிஷின் விளாடுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரே 2 பேர் விளாடுவாங்க. ஒருத்தர் வந்து நம்ம நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர். இது ரூல்ஸ்லாம் சொல்லும். ஒன்றும் கிடையாது. நம்ம டைஸ் இருக்குல்ல, டைஸை வந்து ஸ்க்ரால் பண்ணணும். நமக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைக்கும். அத்தனை பாயிண்ட் வந்து நம்ம தள்ளி போடலாம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரும் அதே மாதிரி டைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யார் ஃபர்ஸ்ட் அந்த 100 ரீச் பண்றாங்க அப்படிங்கிறது தான் கேமா இருக்கும். பட் இதுல சம் கண்டிஷன்ஸ் இருக்கும். என்னன்னா, அந்த பர்டிகுலர் நம்பர் கிட்ட போனோம்னா நான் வந்து பாம்பு கடிச்சு விட்டுரும். பாம்பு கடிச்சிச்சுன்னா இப்போ 47ல இருக்கும்போது 47ல போய் நம்ம நின்னோம்னா நம்மள வந்து பாம்பு கடிச்சிரும். சார் நம்ம 26க்கு வந்துடும். இந்த மாதிரி சம் கேம் ரூல்ஸ்லாம் இருக்கும். நம்ம இதை தான் வந்து ரூல்ஸாவே ஃபாலோ பண்ணிக்க போறோம். இந்த பர்டிகுலர் பாத்துல இருக்கிற இந்த இதான் டாய் theater.com/snake and ladder அப்படிங்கிற ஸ்னேக் ஹைஃபன் அண்ட் ஹைஃபன் லேடர்ஸ் இந்த பேஜில் இருக்கிறது தான் வந்து நம்ம கேம் ரூலாவே வச்சுக்க போறோம். இந்த மாதிரி ஒரு கேம் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பில்டு பண்ண போறோம். பட் இதை வந்து நம்ம 2ஆ பிரிச்சிருவோம். எப்படின்னா ப்ரெசன்டேஷன் லேயர் தனியாகவும் அப்புறமா வந்து லாஜிக்கல் லேயர் வந்து தனியாக வச்சிடும். ப்ரெசன்டேஷன் லேயர்னா என்ன அப்படின்னா, யூசர் இதை கிளிக் பண்ண அப்படி சுத்திட்டு வந்து விழுது, அந்த யூசருக்கு கண்ணுக்கு தெரியுதுல, அது எல்லாமே வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். ஆனா அந்த ப்ரெசன்டேஷனுக்கு பின்னால எல்லா டேட்டாவும் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். கரெக்டா? லைக் ஒரு கால்குலேஷன் நடக்கணும். இதை கிளிக் பண்ணா எனக்கு வந்து ஒரு நம்பர் வரணும், 4 அப்படின்னு ஒன்று வரணும். செகண்ட் டைம் கிளிக் பண்ணா வேற ஒரு நம்பர் வரணும். இந்த மாதிரி வேலை தான் நடக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா லாஜிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து தனி லேயராக வச்சிருக்கோம். இப்போ நம்மளோட இனிஷியலி நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா அந்த லாஜிக்ல தான் இருக்கும். ப்ரெசன்டேஷனை பத்தி யோசிக்கவே மாட்டோம். விச் மீன்ஸ் நம்ம கேமை வந்து ஒருத்தர் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்னது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வியூல வந்து எதுவுமே இருக்காது. நம்ம பண்றது எல்லாமே வந்து நம்மளோட கேமுக்குள்ளதான் இருக்கும். கேமுக்குள்ளனா லாஜிக்குள்ளதான் இருக்கும். லாஜிக்ல தான் நம்மளோட பிரைமரி ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து அந்த லாஜிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம பெர்ஃபெக்டா பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வியூவை வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்ப்போம். வியூ என்னது HTML CSS வச்சு பண்றது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போறோம். ஆர் யூ கிளியர் வாட் வி ஆர் கோயிங் டு டூ? ஜஸ்ட் ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் தான். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் விளையாடி இருக்கீங்க? யாரும் விளையாடினது இல்லையா?
நம்மளோட கேமா இருக்கும். ஸோ இதுல வந்து ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு கேமுக்கு வந்து நீங்க ரூல்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ரூல்ஸ் சொல்றத விட எங்க இருந்து உங்களோட திங்கிங் ப்ராசஸ் வைக்கணும் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் கேம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்றப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, யூசர் எங்க இன்டராக்ட் பண்றாங்க அந்த இடத்துல இருந்து, யூசர் எங்க இன்டராக்ட் பண்றாங்க அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எதை யோசிக்கிறத. ஸோ யூசர் இன்டராக்ட் பண்றதுக்கு முன்னால என்னதான் நடக்குது, யூசர் இன்டராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னதான் நடக்குது, இந்த மாதிரி ரெண்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 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 ரெக்குயர்மெண்ட்டை டிஃபைன் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யூசர் வந்து எங்க இன்டராக்ட் பண்றாங்க, கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ண போறது இந்த இடத்துல இருந்து தான். ஓகேவா? நம்ம கேம்ல வந்து அதிகபட்சமே 2 யூசர் தான் இருப்பாங்க. ஓகே, நம்ம கேம்ல அதிகபட்சமே 2 யூசர் தான் இருப்பாங்க. ஒரு யூசர் வந்து யாருன்னா நம்ம கேம்ல ஆடுறவங்க நம்மளா கூட இருக்கலாம். இன்னொரு யூசர் வந்து மிஷின் தான். மிஷின்னா நம்ம தான், விச் மீன்ஸ் நம்ம ப்ரோக்ராம் தான் இன்னொருத்தராகவும் இருப்பாங்க. இதுதான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட். இதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு ஃபீச்சரா வேணா ஆட் பண்ணிக்கலாம். லைக் 2 பேருமே வந்து வேற வேற பர்சன், அதுக்கப்புறமா வந்து 4 பேர் சேர்த்து விளையாடுறது அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து ஃபியூச்சர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்மளோட எய்ம் வந்து ஜஸ்ட் 2 பேர் தான் ஒருத்தர் கம்ப்யூட்டர் கூட விளாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கேம் தான் நம்ம வந்து பில்ட் பண்ண போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வந்துச்சுல, அது எதுவுமே வராது. அப்புறம் அந்த மியூசிக் அது எதுவுமே வராது. மியூசிக் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுவோம் அந்த கேம்ல. ஓகேவா? ஸோ இந்த கேஸ்ல எங்க கேம் ஸ்டார்ட் ஆகுது யாரால சொல்ல முடியுமா? அந்த கேம் அந்த யூசர் இன்டராக்ட் பண்ற இடம், ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்னா என்னது? Can you tell? மிசில் விளையாடுனது இல்லையா? ஓகே, நம்ம டெவலப் பண்ணி விளையாடிடலாம். Can you tell where the game gets started? ஒரு யூசர் என்ன பண்ணும்போது இந்த வேலை நடக்குது, இந்த கேம் ஆரம்பிக்குது? Can anyone of you tell? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகே, யூசர் என்ன பண்றப்போ, யூசர்னா அந்த கேமர். ஓகே ஓகே, இப்போ யூசர் என்ன பண்ணுது, யூசரும் அந்த சிஸ்டமும் இன்டராக்ட் பண்ணிக்கிற இடம். கேமர் எந்த இடத்துல இன்டராக்ட் அப்படின்னா, அந்த டைஸை வச்சு யூசர் வந்து பண்றாங்க. எப்படி இதை கிளிக் பண்ணி, இப்போ நீங்க பப்ஜிலாம் விளாடுறீங்கன்னா, எனக்கு பப்ஜி தெரியாது, பப்ஜி விளாடுறீங்கன்னா நீங்க நிறைய இன்ட்ராக்ஷன் வச்சிருப்பீங்க, சண்டை போடுவீங்க. கரெக்டா? யாராவது பப்ஜி பிளேயர்ஸ் இருக்கீங்களா? இனி பப்ஜி ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா? ரொம்ப நல்லா ஃபேமஸ் போல இருக்கு. ரெண்டு பேர் இருக்காங்க பப்ஜி ஸ்பெஷலிஸ்டா. ஒருத்தர் தான் ஸ்ரீநாத். ஓகே, டீம் ஃபார்ம் பண்ணிடாதீங்க, தனியா போய் விளையாடிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த கேம்ல அது ஏதாச்சும் ஒரு கேம் நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா
நீங்க எதுலலாம் வந்து இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கீங்களோ அங்கெல்லாம் தான் வந்து நீங்க ஏதோ சம்திங் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டே இருப்பீங்க. ஓகே. யூசர் வந்து என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி கேம் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கும். இதே தான் கேம்லயும் இதே கான்செப்ட் தான். ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றீங்கனாலும் இதே கான்செப்ட் தான். யூசர் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. யூசரால எப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும்? 2 டிவைஸ் வேணும். அந்த 2 டிவைஸ வச்சு மட்டும் தான் யூசரால இன்டராக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கவே முடியும். அந்த 2 டிவைஸ் என்னது? ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூசர் வந்து ஏதோ சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அந்த 2 டிவைசஸ் இப்போ காமனா யூஸ் பண்றது. இப்போ 3வது ஒரு டிவைஸ் வந்திருக்கு. பட் அந்த 2 டிவைஸ் இல்ல அப்படின்னா இப்போ வந்து ஒண்ணுல இப்போ வந்து நீங்க நோ எஸ் அப்படின்னா டைப் பண்றீங்க கரெக்டா? அதுக்கே அந்த 2 டிவைஸ் இருந்தால் தான் உங்களால டைப் பண்ண முடியும். இல்லைன்னா இப்போ உங்க ஸ்கிரீன் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு தான் இருக்க முடியும். அந்த 2 டிவைஸ் என்ன? ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கு. அந்த 2 டிவைஸும் இல்லைன்னா உங்களால இந்த சிஸ்டம் இந்த கிளாஸே ஜாயின் பண்ணிருக்க முடியாது. ஜஸ்ட் கெஸ். நெட்வொர்க் வந்து டிவைஸ் கிடையாது. இன்டர்நெட் வந்து இட்ஸ் நீடு பேசிக்னு வச்சுக்கலாம். நான் என்னோட கொஸ்டின் வந்து இன்டராக்ட் பண்றதுக்கு தேவைப்படுறது. அந்த 2 டிவைஸ் இல்லைன்னா உங்களால வந்து கம்ப்யூட்டர் கிட்ட பேசவே முடியாது. கீபோர்ட். யா சூப்பர். ஒண்ணு. கீபோர்டு தான் டைப் பண்ண முடியும். இன்னொரு டிவைஸ் யா மவுஸ். அண்ட் இப்போ புதுசா இன்னொன்னு இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. பட் அது எல்லாரும் யூஸ் பண்றது கிடையாது. நிறைய பேர் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. உங்கள ஒரு சிலர் கூட யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு இருக்கு. ஓகே. இது ஓகே. இதுவும் கைண்ட் ஆஃப் மவுஸ்ன்னு கூட சொல்லலாம். லைக் மவுஸ்க்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். பட் இன்னும் டோட்டலா வேற ஒரு டிவைஸ். ஜாய்ஸ்டிக்கும் மவுஸ் தான். மவுஸ் கேட்டகரி கூட நான் வந்து உள்ள ஃபிட் பண்ணிடுவேன். இது இல்லாம இன்னொன்னு இருக்கு. எனி கெஸ்? ஜாய்ஸ்டிக் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கீபோர்ட்ல இருக்கிற சில ஆக்சஸ் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இங்க இருக்கும். கீபோர்ட் அண்ட் மவுஸ்ல இருக்கிறது. ஸோ காம்பினேஷன் ஆஃப் கீபோர்ட் அண்ட் மவுஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம யூசருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதே தவிர நம்ம வந்து இதை பத்தி எதுவுமே யோசிக்க வேண்டாம். அந்த டெவலப்பரா நம்ம வந்து இதை பத்தி எதுவுமே திங்க் பண்ண வேண்டாம். இது இல்லாம இன்னொரு டைப் ஆஃப் இன்புட் வந்து வர வாய்ப்பு இருக்கு. என்னன்னா வாய்ஸ். யா வாய்ஸ் மெசேஜ்னு சொல்ல முடியாது. வாய்ஸ்ன்னு மட்டும் சொல்லலாம்.
இப்போ அந்த கூகுள்லாம் சொல்லியிருப்பீங்க. ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த என்னோட மொபைல் வந்து டொயிங் அப்படின்னு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்க ஃபோன் வந்து கேட்டுட்டே இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ என் ஃபோன் வந்து நான் என்ன பேசிட்டே கேட்டுட்டே இருக்குது. நான் எப்போ ஓகே கூகுள் அப்படின்னு சொல்றேனோ, உடனே அந்த ஏஐ வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஏஐ வந்து நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகி, நாம் எவ்வாறு உதவலாம் அப்படின்னு சொல்லிடும். ஓகே. ஸோ இன்னொன்னு வந்து வாய்ஸ். பட் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ இந்த கேமுக்கு நான் வந்து வாய்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா, வாய்ஸையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னா, என்ன பண்ணுவேன்னா, வாய்ஸை யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து கீபோர்ட வச்சும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே. இப்போ வந்து நான் என்ன என் மவுஸ வச்சு இது மேல ஒரு கிளிக் பண்றேன். அப்படி கிளிக் பண்றப்போ எனக்கு வந்து அந்த டைஸ் ஒர்க் ஆகுது. இது வந்து மவுஸ் வழியே நடக்கிறது. கீபோர்டுனா இப்ப ஏஐ பிரஸ் பண்ண, அப்போ வந்து இது இந்த டைஸ் தான் நடக்கும். அப்படின்னா அது வந்து செகண்டரி. தேர்ட் வந்து என்ன அப்படின்னா, ஆ ரோல் தி டைஸ் அப்படின்னு நான் வந்து சொன்னா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கா ரோல் ஆகும். ஓகே. நான் என்ன சொல்றேங்கிறதையும் அது வந்து கவனிக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மற்ற டிவைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஆ ஒரு பட்டன பிரஸ் பண்ணுவீங்க. அதோட ஈக்குவலன்ட் பட்டன் வந்து உங்க கீபோர்டுல இருக்கும். ஆர் ஜாய்ஸ்டிக்ல வந்து மவுஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு டேப் பண்ணுவீங்க. அதுக்கு ஈக்குவலண்டா மவுஸ் வச்சே பண்றதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும். பட் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அவ்வளவுதான். பட் இப்போ வந்து என்ன மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும்னா, நான் பேசுறப்போ ரோல் தி டைஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா, எனக்கு வந்து என்னோட அப்ளிகேஷன் வந்து அந்த வேர்டை கண்டுபிடிச்சு, ஓ இப்போ வந்து நம்ம ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுல கோ டு செட்டிங்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். யூசர் போய் இது மேல கிளிக் பண்ணா என்ன நடக்கணுமோ அது நடக்கணும். பட் இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டேஜ்க்குள்ள போறதே கிடையாது. இந்த என்னது நான் இப்போ 3ஆவதா சொன்னேன்ல, யூசர் வந்து பேசுறதே கேட்டு நம்ம அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. அது வந்து இப்ப நம்ம பண்ண போறதில்ல. பட் ஃபியூச்சர்ல இதெல்லாம் வந்துரும். யூசர் வந்து மவுஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே பேச தான் செய்வாங்க. அந்த வேலைய தான் Google, Amazon எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாரி ஒரு விஷயத்த டெவலப் பண்றது தான். பட் இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து எது அப்படின்னா, மவுஸ் மட்டும் தான். கீபோர்டு கிடையாது. இந்த கேம்ல நமக்கு வந்து வேலை வந்து மவுஸ் வச்சு மட்டும் தான் இருக்கு. யூசர் இந்த டைஸ கிளிக் பண்றப்போ. ஓகேவா? ஸோ முதல்ல நம்மளோட எய்ம் வந்து இதுல என்னதான் இருக்கும் அப்படின்னா, இந்த ரெக்யர்மெண்ட்டை எழுதுறது தான் இருக்கும். ரெக்யர்மெண்ட்டை எழுதுறது தான் நம்மளுடைய வேலையே. அதுதான் வந்து நம்ம எப்போதுமே நான் பார்க்குற மிகப்பெரிய ப்ராப்ளம் யார்கிட்ட? ஃப்ரெஷர்ஸ் கிட்ட. ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் அந்த ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதே வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கதான் ஒரு டிஎல்னு ஒருத்தர் உள்ள வராரு. அங்கதான் ஒரு கம்பெனி வந்து எங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் நாங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேஸ்ல. ஸோ இந்த கேமுக்கு நம்ம வந்து ரெக்யர்மெண்ட் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஒரு கிளைண்ட் வந்து ரெக்யர்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ரிவ்யூவும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெக்யர்மெண்ட் வந்து நிறைய விதத்துல கொடுக்கலாம். நம்ம வந்து இது என்ன மாதிரி பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு யூசர் ஸ்டோரி மாதிரி பண்ண போறோம். யூசர் ஸ்டோரி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கான்செப்ட் ரொம்ப அதுக்குள்ள போக வேண்டாம். என்னென்னலாம் ஒரு யூசரால பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுதான். ஓகேவா? ஸோ இந்த கேமோட ரெக்யர்மெண்ட்டை ஈஸியா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எண்ட் யூசர் இந்த அப்ளிகேஷன்ல என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்றதா இருக்கும். ஸோ எண்ட் யூசர் அதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அப்ளிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? அது என்ன? அதெல்லாம் லிஸ்ட் பண்றத வச்சு நம்ம வந்து ரெக்யர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே. என்னன்னா, ஆ அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால ஜெனரல் ரூல்ஸா சொல்லணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வேலை நடக்கணும். என்ன வேலை நடக்கணும் அப்படிங்கிற ரெக்யர்மெண்ட் நீங்க ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த வேலை பண்றதுக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அந்த வேலை பண்றதுக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க ஒருத்தரும் என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத நீங்க லிஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களோட ரெக்யர்மெண்ட் வந்துரும். ஓகே. இப்ப வந்து நம்ம ட்ரெய்னிங் ப்ரோகிராம் இருக்கு. இந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராமோட ரெக்யர்மெண்ட் எழுதணும் அப்படின்னா, என்ன நான் எழுதுவேன் அப்படின்னா, ஆஸ் அ ட்ரெய்னர் நான் என்னெல்லாம் பண்ணுவேன்? ஆஸ் அ ட்ரெய்னி நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஆஸ் அ ஹெச்ஆர் சுபா என்னெல்லாம் பண்ணுவாங்க? இது எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் பண்ணாலே போதும்.
நமக்கு வந்து ரெக்யர்மெண்ட் வந்துடும். ஓகே, இதுதான் இந்த ப்ரோக்ராம்ல நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த மெத்தட் தான் மோஸ்ட்லி கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க உங்க லைஃப்ல. உங்க லைஃப்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெக்யர்மெண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் யூசர கண்டுபிடிப்பீங்க. பட் ரியலா அது வந்து கரெக்டான அப்ரோச் கிடையாது. முதல்ல யார் யாரெல்லாம் அதுக்குள்ள இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சு, அத வச்சு ரெக்யர்மெண்ட் எழுதுறது தான் வந்து ஆ ஒரு குட் பிராக்டிஸா இருக்கும். அததான் வந்து அஜைல்லயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல இருக்கிற யூசர்ஸ் யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல யாரெல்லாம் இருக்கா? யாரெல்லாம் யூசரா இருப்பாங்க? இந்த ஹேஷ் அதெல்லாம் நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. அது லுக் அண்ட் ஃபீல் வர்றதுக்காக பண்றதுதான். கேமர் இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து ஆக்சுவலா புரோகிராமர்னு வராது. இது வேற ஒரு இதா மாறிடும். சிஸ்டமா மாறிடும். பட் இப்போதைக்கு நம்ம தான் அந்த புரோகிராமர்ங்கிறதுனால கேமருங்கிறது யாருன்னா நம்ம கேமை யூஸ் பண்றவங்க. இது வரைக்கும் நீங்க வந்து கேமரா இருந்திருப்பீங்க. ஒரு கேமை விளையாடுறவங்களா இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து இதை யாரா ஆக்ட் பண்ண போறீங்கன்னா புரோகிராமரா ஆக்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? பட் ரியல் ரெக்யர்மெண்ட்ல இது போயிரும். பட் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக புரோகிராமர் அப்படின்னு ஒரு டூல் வந்து வச்சிருக்கோம். இது வந்து லாஜிக்கா மாறிடும். லாஜிக் மீன்ஸ் அஸ் சிஸ்டம். அந்த சிஸ்டமா மாறிடும். பட் இப்போ வந்து சிஸ்டமா பண்ணுனா பண்ண முடியாது. நம்ம புரோகிராமர் தான் அந்த சிஸ்டமா பண்ணுவோம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி 2 யூசர் இன் திஸ் அப்ளிகேஷன். கிளியரா? இது வந்து ரொம்ப இதுல எங்க உங்களுக்கு புரியலனாலும் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது எதுவுமே புரியாது. இதுவரைக்கும் நான் பேசியிருந்த எல்லாமே வந்து ஃபாலோ பண்ண முடிஞ்சுச்சா? ஓகே. ஓகே. இப்போ இதுக்கு மேல அப்புறமா நம்ம பண்ண போறது எல்லாத்தையும் நீங்க தான் சொல்ல போறீங்க. நான் என்ன எழுத போறேன்னா, இதுக்கப்புறம் என்ன எழுதணும்? இந்த டேஷ்ல என்ன எழுதணும் அப்படிங்கிறத நம்ம தான் ஃபில் பண்ண போறோம். இவ்வளவுதான். இதுதான் வந்து ஆக்சுவலா சின்டாக்ஸ் கூட சொல்லலாம். ஒரு ரெக்யர்மெண்ட் எழுதுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து இதுதான். ஆஸ் அ கேமரா நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன். ஆஸ் அ புரோகிராமர் நான் இதெல்லாம் பண்ணுவேன். இதை நீங்க எழுதிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இந்த இது வந்து சால்வ் ஆயிரும். எந்த இது ரெக்யர்மெண்ட் எழுதுறது வந்து சால்வ் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் அ கேமரா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த கேம் வந்ததுக்கு அப்புறம்? அதை ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுறேன். இதான் இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் அ கேமரா வாட் யூ வில் டூ? இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் ஆன் ஆஃப் பண்ணலாம். சவுண்ட் ஆன் ஆஃப் பண்ணலாம். இன்னொன்னு வந்துட்டு ப்ளே பண்ணலாம் ஆர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணா ஆஸ் அ கேமரா ஐ வில் ஸ்டார்ட் தி கேம்.
ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேம்ல இருக்க எல்லா ரெக்யர்மெண்ட்டையும் எழுதிடலாம். அதுக்கடுத்து அதுல நம்ம இதெல்லாம் எடுத்து பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம வந்து அடுத்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கேம் இப்போ நம்ம யூஸ் பண்ண போற கேம் யார் நம்ம பார்த்துட்டு இருக்கிற கேம் வந்து என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ அந்த கேமால என்ன பண்ண முடியும், சவுண்ட் வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியும், ஆர் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ப்ளே பண்றேன். as a gamer நான் என்ன பண்ணுவேன், select opponents. யாரு, மேனா மிஷினா அப்படிங்கிறத செலக்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ வந்து இதை சூஸ் பண்ணா என்ன நடக்கும், இதை சூஸ் பண்ணா நடக்குங்கிறது ரெண்டு தனித்தனி கேஸா போயிடும். ஓகே. இப்போ இதை சூஸ் பண்ணா select number of players. அதை சூஸ் பண்ணாலும் இதே தான் நடந்துச்சு. செலக்ட் பிளேயர்ஸ் தான், ரெண்டுலயுமே வந்து பிளேயர்ஸ் தான் சூஸ் பண்றாங்க. இன்னும் கேமரே முடியல. The gamer, I will select gamer color or color. கலர் ஏதாவது சூஸ் பண்ணிப்போம். ஏன்னா இதுதான், இதை வச்சுதான் நம்ம வந்து அந்த கார்டு ஃபுல்லா மூவ் ஆகும். நான் கிரீன் சூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் இங்க வந்து வேற ஒரு வேலை நடக்குது. என்னது, டீடைல்ஸ் வந்து சொல்லும், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லும். இது வந்து யாரோட வேலை, யூசர் எதுவுமே பண்ணல, அவர் வந்து செலக்ட் தான் பண்ணாரு, ப்ரோக்ராமர் தான் வந்து இதை காமிக்கிறாரு. as a programmer I will show instruction. இங்க வந்து இந்த ஐங்கிறது யாருன்னா ப்ரோக்ராமர். ப்ரோக்ராமரோட வேலை தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை காமிக்கிறது. அதுக்கப்புறம் ஓகே கொடுக்கறது வந்து கேமோட வேலை. இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொசீட் பண்ண வேண்டியது வந்து கேமரோட வேலை. ஓகே. அதுக்கு அடுத்தது டைஸ் ஸ்க்ரால் ஆகணும். gamer I will throw dice. spelling correct-ஆ, வேற டைஸ். ஓகே, இந்த டைஸ் தான். எனக்கு பவர் வந்துருச்சு. ஆனால் நான் இப்போதைக்கு ஹாட்ஸ்பாட்ல இருக்கிறேன். தேவையெல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே. சாரி. Okay. As a gamer, I will throw dice. வேற என்ன இருந்துச்சு கேம்ல? As a programmer என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இதுல வந்து ரேண்டமா ஒரு நம்பர் வந்துட்டே இருக்கு. கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பண்றப்போ 1 வந்துச்சு, அதுக்கப்புறம் பண்றப்போ 3 வருது, அதுக்கப்புறம் பண்றப்போ வந்துட்டு 4 வருது. இந்த மாதிரி ரேண்டம் வந்துட்டே
இருக்குது. ஸோ இது ப்ரோக்ராமரோட வேலையா இருக்கும். உங்களோட ரோல் போடும். ப்ரோக்ராமரோட வேலை தான் என்னது, ஒரு ரேண்டம் டைஸ் நம்பரை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு அடுத்து கேமருக்கு வேலையே கிடையாது, பாக்குறது மட்டும் தான் வேலை. இந்த டைஸ் த்ரோ பண்ணதும் என்ன நடக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு ப்ரோக்ராமர் தான் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு ப்ரோக்ராமர்? ஐ வில் மூவ் தி பின். பின் நான் எதை மீன் பண்றேன், அந்த கலர் சூஸ் பண்ணாங்களே அந்த பின் வந்து சூஸ் பண்றேன். corresponding நம்பர், எந்த கரஸ்பாண்டிங் நம்பருக்கு போகணுமோ அந்த இப்போ வந்து 4 இப்போ 0ல இருக்காங்க, 4 வந்துச்சுன்னா 1 2 3 4 4க்கு போகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எப்படி போக வைக்கிறதுங்கிறது வந்து நம்ம கேமர் வந்து பண்ணிப்பாரு. அதுக்கு அடுத்தது சாரி ப்ரோக்ராமர் வந்து பண்ணுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, ஐ வில் செக் ஃபார் லேடர் நியூ நம்பர். நியூ நம்பர் ஒரு இடத்துக்கு போய் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஏதாச்சும் லேடர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும். லைக் இப்போ வந்து இந்த பொசிஷன் இப்போ 29ல போய் இருக்கிறாங்க, 29ல ஏதாவது லேடர் இருக்கா, ஆர் 28ல ஒரு லேடர் இருக்கு, கரெக்டா? ஸோ எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். அண்ட் மூவ் டு நியூ நம்பர் இஃப் லேடர் அவைலபிள். ஒருவேளை லேடர் இருந்துச்சுன்னா அந்த லேடர் வந்து எந்த நம்பருக்கு தூக்கிட்டு போதும் மேல எடுத்துட்டு போயிடும் சர்ன்னு, ஏதோ ஒரு இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி போகும். ஓகே, அதே மாதிரிதான் இன்னொன்னும் பண்ணுவேன். ஒருவேளை ஸ்னேக்கா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்பவும் இன்னொரு நம்பர் தான் எடுத்துட்டு போவேன். பட் அது எதா இருக்குன்னா கம்மியான நம்பரா இருக்கும். அதுக்கப்புறம் program I will check the user அந்த டைஸ் போட்டதுக்கு அப்புறமா யூசர் வந்து 100 ரீச் பண்றாங்களா அப்படிங்கறத நான் வந்து செக் பண்ணிட்டே இருப்பேன். எவ்ரி டைம் நான் செக் பண்ணணும். ஏன்னா கடைசி டைம் அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் தான் நமக்கு தெரியாது. எவ்ரி டைம் வந்து 100 போயிட்டா அப்படின்னு பார்ப்பேன். ஒருவேளை போயிருந்துச்சுன்னா கேம் எண்ட் ஆகிறப்போ என்ன ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பார்ப்பேன். இதுக்குள்ள சப் டாஸ்க் நிறைய இருக்கலாம். லைக் எப்படின்னா யூசர் வந்து இன்செக்ட் பண்ணலாம், யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். பட் அது வந்து அந்த டைம்ல கூட நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து நான் ஒரு ஓவர் வியூ மாதிரி போட்டுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு கம்பெனி ஆர் ஒரு கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, இது இல்லாம இப்படி ஒரு டிசைனே இல்லாம இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த கிளைண்ட் கிட்ட ஒண்ணு கேட்கணும். அது என்னதான் இருக்கும், இது கொடுத்துட்டாங்க ஓகேவா, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, ஸோ இது வந்து படிச்சு பாக்குறீங்க, அதை பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு. கேமர்னு ஒருத்தர் இருப்பாங்க, ப்ரோக்ராமர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ப்ரோக்ராமரோட வேலை என்னதான் இருக்கும் அப்படின்னா அந்த லாஜிக்ஸ் எழுதுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து கேமர் என்ன பண்றாரு,
ஐ வில் ஸ்டார்ட் தி கேம். ஓகே, ஸ்டார்ட் பட்டன் ஒன்று வச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஐ வில் ஆன் ஆர் ஆஃப் சவுண்டு. ஆன் ஆர் ஆஃப் சவுண்டு. ஓகே, சவுண்டு ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று இருக்குது, ஆன் இல்லாட்டி ஆஃப் பண்ணணும். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல கிளைண்ட் கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்பீங்க? சவுண்டை ஆன் ஆஃப் பண்றது ஓகே, ஆஸ் அ ப்ரோக்ராமர் என்னால பண்ண முடியும், பட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்க மைண்ட்ல இப்போ தோணும். இப்போ இப்படியே வச்சுக்கலாம். எப்படின்னா, உங்ககிட்ட வந்து நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி சவுண்ட் வந்து கேம்ல போட்டு விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்போ நீங்க ஏதாவது வாட் கைண்ட் ஆஃப் சவுண்ட், கரெக்ட், என்ன சவுண்டை ப்ளே பண்ணணும், நம்ம வந்து முடிவே எடுக்கக்கூடாது. எனக்கு வந்து ரெண்டக சாங் வரும், அதை போட்டு விட்டுலாமா அப்படின்லாம் தோணக்கூடாது. பேசிக்கலி நம்ம வந்து சோம்பேறியா மாறிடணும். நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நீ தான் எனக்கு கொடுக்கணும், என் வேலை எல்லாமே அந்த லாஜிக்ஸை பார்த்துக்கிறது மட்டும்தான் அப்படின்னு ஆஸ் அ ப்ரோக்ராமர் நம்ம வந்து கிளியரா இருக்கணும். எல்லா ரெக்யர்மெண்ட்டும் அஸ்யூம்ஷன் பேஸ்ல எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்படி ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னா நான் வந்து யூசர்ல சொல்லிடணும். சொல்லிட்டு யார்கிட்ட அந்த கிளைண்ட் கிட்ட சொல்லிடணும். சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, அவங்கள முடிவெடுக்க வைக்கிறதுக்கு பதிலா அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. அவங்க கிட்ட கேள்வி வந்து எப்படி கேட்கணும் அப்படின்னா, சாங்ஸ் நீங்க குடுப்பீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆர் இன்னொன்னு என்ன கேட்கலாம்னா, எங்க கிட்ட சாம்பிள் சாங்ஸ் வந்து இருக்கு, நாங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணதுல கொஞ்சம் ஃப்ரீ மியூசிக்ஸ் எல்லாமே இருக்கு, அதுல ஏதாவது நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா கேம் இப்போ ஒரு கிளைண்ட் வந்து எப்போதுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எனக்கு ஆப்ஷன்ஸ் கூட நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு டெக்னிக்கலி எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தாண்டி உங்க கம்பெனில நீங்க ஒர்க் பண்றப்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, நிறைய டைம்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருப்பீங்க. எப்படின்னா, நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிற மாதிரி இருக்கும், ஒரு இமெயில் போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல எப்படி போடணும் அப்படின்னா, உங்களோட கொஸ்டின் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கறீங்க இல்லையா, அவங்க நீங்க கொடுக்குற ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணாதான் அப்படி எழுத முடியும். சிம்பிளா ஒரு டைப் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து என்ன கேட்பாங்கன்னா, சாங்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு முடிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன ஆயிரும்னா, அந்த வேலை ஃபுல்லாமே யார்கிட்ட போயிடுச்சு, அந்த கிளைண்ட் கிட்ட போயிடுச்சு. பட் இன்னொருத்தர் வந்து என்ன கேட்பாரு அப்படின்னா, இன்டர்நெட்லயே ஃப்ரீ மியூசிக் நிறைய இருக்கு, அதுல ஏதாச்சும் ஒண்ணு வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்ணலாமா, இல்லைன்னா நீங்களே கொடுப்பீங்களா? இப்பவும் நீங்க அதே தான் கேக்குறீங்க, ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட யூசர்கிட்ட வந்து கொடுக்குறீங்க, கிளைண்ட் கிட்ட வந்து கொடுக்குறீங்க. என்னன்னா, இன்டர்நெட்லயே ஃப்ரீ இருக்கு, அவங்க வந்து என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கண்டிப்பா சூஸ் பண்ணுவாங்க. பேசிக்கலி வி ஆர் சோம்பேறிஸ். நம்ம வந்து நம்மளா யோசிக்கவே மாட்டோம். இன்னொருத்தர் நமக்காக ஒரு வேலை பாக்குறாங்கன்னா ஓகே சொல்லிடுவோம். ஏன்? ஆனா இது வந்து எண்ட்ல யாருக்கு பிரச்சனையா வந்து நிக்கும் அப்படின்னா, ப்ரோக்ராமருக்கு தான் ப்ராப்ளமா வந்து நிக்கும். ப்ரோக்ராமருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை. ஆனா அந்த ப்ரோக்ராமர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கண்ட்ரோல் என்கிட்ட, நான் டிசைட் பண்ணிக்குவேன் எந்த மாதிரி மியூசிக்னு. அப்படி இல்லாம நீங்க தான் சார் மியூசிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு ஃபார்மேட்ல கொடுப்பாரு. ஓகே, ஒரு மியூசிக் ஃபார்மேட்ல கொடுப்பாரு. அது வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு யூஸே பண்ண முடியாத ஒரு ஃபார்மேட்டா இருக்கும். அதனால அந்த கிரிப் வந்து நம்ம கிட்டே தான் வச்சுக்கணும். ஐ வில் சஜஸ்ட் யூ, நீங்க சூஸ் மட்டும் பண்ணுங்க. ஐ வில் சஜஸ்ட் யூ, நீங்க சூஸ் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற சஜஷன் எல்லாமே எப்படி இருக்கும்னா, நம்மளால பண்ண முடிஞ்ச ஒரு சஜஷனா இருக்கும். பிராக்டிகலி டூவபிள் சஜஷனா இருக்கும். இதேதான் நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் இருக்கும்போது, என்ன வேணும் சொல்லுங்க சார் அப்படின்னு வந்து ஒரு சப்ளையர் கேட்டாரு, சர்வெண்ட் வந்து கேட்கிறாரு அப்படின்னா, அவ்வளவுதான், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். என்கிட்ட என்ன பண்ண முடியுங்கிறத தாண்டி அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுல ஏதாவது ஒண்ணு வந்து என்னால கொடுக்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ணிக்குவோம், மெனுன்னு ஒண்ணு தூக்கி கொடுத்துருவோம். இதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க, இதுல இருக்க எல்லாமே என்னால பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை தான் வந்து எப்போதும் ஒரு ப்ரோக்ராமர் வந்து வைக்கணும். ஓகே, ஸோ இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சவுண்டு நீங்க கொடுப்பீங்களா, இல்லாட்டி சம் சஜஷன்ஸ் நாங்க எங்ககிட்ட இருக்கு, அதில் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்குவீங்களா அப்படிங்கிறத பண்ணுவோம். இதே நம்ம கேம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன ரீட் பண்ணீங்க, ஐ வில் செலக்ட் ஆப்போனன்ட்ஸ் மேன் ஆர் மிஷின் ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் இப்போ நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது கிடையாது ஃபர்ஸ்ட் பேஸ்ல. இது வந்து phase 1 phase 2 அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம சொல்லலாம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டைம் அதிகமாகும் சார், அதனால நாங்க வந்து இதை செகண்ட் பேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். phase 1ல வந்து நாங்க எப்படி வச்சுப்போம்னா, கேமர் வந்து எப்போதுமே மிஷின் கூட தான் விளையாடுவார். ஒரு யூசர் தான் இருப்பாங்க, அவங்க வந்து மிஷின் கூட தான் விளையாடுவாங்க.
அப்படின்னு நம்ம வந்து முதல்ல சொல்லி வச்சிருப்போம். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தோம்னா ஐ வில் செலக்ட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ்லையும் இது வந்து ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எடுக்க மாட்டோம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செகண்ட் ஃபேஸ்ல தான் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அதுக்கு அடுத்து ஐ வில் செலக்ட் கலர்ஸ். கலர்ஸ்லாம் அவங்க செலக்ட் பண்ண முடியாது. எப்போதுமே நம்ம கொடுக்குற கலர் தான், பச்சை கலர் தான் யூஸ் இருக்கு அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லிடுவோம். ஃபியூச்சரில் நம்ம வந்து அந்த ஆப்ஷன் கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆமா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம காமிச்சு தான் ஆகணும். ஒரு கேம் வந்து விளாடுறாங்க அப்படின்னா வில் ஷோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். as a gamer I will roll the dice. so dice வந்து ரோல் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கேமர் வந்து கேட்கிறாரு. இது பண்ணி தான் ஆகணும். ஆனா இதுல வந்து டெவலப்பர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோலாம் பண்ணுவாரு தான், கரெக்ட் தான். அதுக்காக அப்படி ரோல் ஆகி விழுணும்லாம் நீங்க ஆசைப்படக்கூடாது. அது வந்து யூஐ, அது வந்து நாங்க அப்புறம் தான் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணோம்னா ரேண்டம் நம்பர் மட்டும் காமிச்சிரும். அவருக்கு கிடைச்சது வந்து 3 4 2 1 6 6க்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து நாங்க சொல்லிடுவோம். ஆனா அப்படி பறந்து போய் இந்த இதுல வந்து டைஸ் அதுல கிளிக் பண்ணா அப்படியே பறந்து போய் விழுது இல்லையா, அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடுவோம். we will handle only the logics now. ஸோ ஷோ பண்ணுவோம் யூசர் கிட்ட. ஆனா எப்படி ஷோ பண்ணுவோம்னா என்ன நம்பர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து சொல்லிடுவோம். அதுக்கடுத்து as a programmer I will random. ஓகே, இது வந்து நம்மளோட வேலை, இதை செஞ்சுதான் ஆகணும். ஓகே, ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர்ல தான் செலக்ட் பண்ணணும். அது எப்படி டெக்னிக்கலா பண்ண போறோம், அதுவும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல, அது நமக்கு தெரியாது, அதை நம்ம படிப்போம். அதுக்கடுத்து பின் வந்து அந்த பின் ஒரு கலர் வச்சுக்கோம் இல்லையா, அதை வந்து மூவ் பண்ண வேண்டிய வேலையை பார்ப்போம். இது எல்லாமே வந்து ரீட் பண்ண ப்ரோக்ராமர்னு இருக்கும்போது டெக்னிக்கல் திங்காக தான் இருக்கும். டெக்னிக்கலி அதை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறதா தான் இருக்கும். இங்க வந்து ஒரு கொஸ்டின் வரும் இந்த ரெண்டுலயும். என்ன கொஸ்டின் அப்படின்னா லேடர்னு ஒண்ணு இருக்கு. அப்போ எந்த நம்பர்ல இருக்கும்போது எந்த நம்பருக்கு போகணும் அந்த இன்ஃபர்மேஷன் கிளைண்ட் தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்னேக்கும் எந்த நம்பர்ல இருக்கும்போது ஸ்னேக் வந்து கொத்தணும் அந்த விஷயமும் யார் கொடுக்கணும், கேமர் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயிலும் நம்ம வந்து கிளைண்ட் கிட்ட தான் வாங்கணும். ஸோ இங்க வந்து கிளைண்ட் கிட்ட வாங்க வேண்டிய விஷயம் என்னன்னா சவுண்டு, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு, அதுக்கப்புறம் எதெல்லாம் நம்ம கிளைண்ட் கிட்ட சொல்ல போறோம் அந்த அனிமேஷன் நடக்காது. அதுக்கப்புறமா வந்துட்டு கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டு கலர்ஸ் தான் வச்சிருப்போம். அதுக்கு அடுத்து மிஷின் தான் ஆடுவோம். அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம், ஏன்னா இது வந்து ஃபேஸ் 1 தான். ஃபேஸ் 2ல நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சரா பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளைண்ட் சொல்ற மாதிரி. ஓகேவா? இப்படிதான் எந்த ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுத்தாலும் எனக்கு வந்து இப்படி ஒரு ரெக்யர்மெண்ட் எழுத முடியும் அப்படின்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எப்போ இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் கேமை பாக்குறோம், இதை பார்த்துட்டு நான் தான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் எழுதியிருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்ட மெத்தடாலஜி என்னது, யூசர் பேஸ்ட் ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அந்த கேம்ல எத்தனை யூசர் இருக்காங்க, எந்தெந்த மாதிரி யூசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது வேற வேற அப்ளிகேஷன் போகும்போது யூசர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்கு. டைப்ஸ், நம்பர் ஆஃப் யூசர்ஸ் டைப்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். பட் மோஸ்ட்லி கேம்னு வந்துச்சுன்னா மொத்தமே 2 தான் இருக்கு. இப்போ பப்ஜி போனீங்கன்னா மல்டிபிள் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அதுல ஏதாவது டைப் இருக்குமா, அது வந்து கேமர்னு வர்றதோட கேமர் பி அப்படின்னு நிறைய இருக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டடி பண்ற மாதிரி. ஓகே, இப்படிதான் உங்களோட அப்ரோச் ஃபர்ஸ்ட் இருக்கணும். இப்போ வரைக்கும் நம்ம லாஜிக்கலி எதுவுமே பேசல, லாஜிக்கலி என்ன பண்ண போறோம், டெக்னிக்கலி என்ன பண்ண போறோங்கிறது எல்லாத்தையும் பார்க்கல. பட் நம்ம அப்ரோச் வந்து இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும். நிறைய கேம்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதான் பில்ட் பண்ண போறோம். இங்க எனக்கு பக்கத்துல ஒரு ஆபத்து வந்துருச்சு, இதோட நான் வைண்ட் அப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆபத்து யாரு? ஓகே, எனி क्वेश्चंस? ஓகே, அண்ட் அந்த 6 o'clock ஸ்டேட்டஸ் போடுறீங்க இல்லையா, அது வந்து நீங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போடாம என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அதை போட்டோ எடுத்து போடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
உங்களோட அவுட்புட் அன்னைக்கு பண்ண ஒர்க்கோட அவுட்புட் என்ன அப்படிங்கிற போட்டோ வந்து அதுல வந்தாலே போதும். ஓகே டன். அண்ட் மேக் ஷூர் நீங்க புது ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த கிளாஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். நான் எப்போ நீங்க இதுல ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குங்கிறத நான் சொல்றேன். அப்போ நீங்க இதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு வேற ஒரு பெரிய வேலை இருக்கு. Okay, thank you. Bye-bye.